Hello students and aspirants. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜம்பிள்டு சென்டென்சஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜம்பிள்டு சென்டென்சஸ் அப்படின்னா என்னென்னு லைட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப்னு நம்ம பார்த்தோம்னாலே அதில் சென்டென்ஸ்லாம் இருக்கும். பட் சென்டென்ஸ்லாம் வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணாமல் டிஸ்ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு பேசேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஜம்பிள்டு சென்டென்சஸ். புரியுதா? ஒரு பேரா அதில் சென்டென்சஸ்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் த ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெரி ஈஸி எக்ஸசைஸ். இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பட் திஸ் இஸ் ஆஸ்க்ட் இன் MTS லெவல் எக்ஸாம். இந்த கிளரிக்கல் போஸ்ட் லெவலில் கேட்டிருக்காங்க. டீ போடுற கான்செப்ட் தான். ஓகே, லெட் வி பிகின் த செஷன். He allowed the mixture to steep for several minutes in order to create a strong flavored brew. Second one, he filled the electric kettle with clean water carefully and put it safely on the stove. Third one, once the water had boiled, he poured measured quantities of tea leaves and sugar into it. Fourth one, and so he poured the boiling tea into a scrubbed ceramic mug and served it hot. இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். பட் இந்த எக்ஸாமினேஷன் தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் கிடையாது. நீங்கள் தான் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வொக்காபுலரிக்கெலாம் வந்து நீங்கள் தான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு மீனிங் புரிஞ்சுட்டு ஜம்பிள்டு சென்டென்சஸை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எந்த சென்டென்ஸ் வரும்? டு கெஸ் பண்ணியாச்சா? எஸ், செகண்ட் ஒன்று தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். He filled the electric kettle with clean water carefully and put it safely on the stove. அதுக்கப்புறம் வந்து once the water had boiled, he poured measured quantities of tea leaves and sugar into it. Third one, ஃபஸ்ட்டு கெட்டிலில் வந்து தண்ணி ஊற்றிடுறாங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து அந்த டீ லீவ்ஸை போட்டுடுறாங்க. சுகரும் வந்து ஆட் பண்ணியாச்சு. தென் he allowed the mixture to steep for several minutes in order to create a strong flavored brew. இது வந்து தேர்ட் ஒன். இப்போ வந்து நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து தேர்டு சென்டென்ஸ் வரும். தேர்டுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபோர்த்து சென்டென்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 2, 3, 1, 4. ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4. இப்போ வந்து ஆர்டராக படிக்கலாமா? அண்ட் ஜம்பிள்டு சென்டென்சஸ், இந்த பேராகிராஃப், க்ளோஸ் டெஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து ரீட் பண்ணுறேன். He filled the electric kettle with clean water carefully and put it safely on the stove. Once the water had boiled, he poured measured quantities of tea leaves and sugar into it. He allowed the mixture to steep for several minutes in order to create a strong flavored brew. And so he poured the boiling tea into a scrubbed ceramic mug and served it hot. இதுதான் வந்து ஆன்சர். 2, 3, 1, 4. நீங்கள் வந்து எந்த சென்டென்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வருமோ அதை வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. 2, 3 செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வரும். தேர்டு சென்டென்ஸ் வந்து செகண்டாக வரும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து தேர்டாக வரும். ஃபோர்த்து சென்டென்ஸ் வந்து லாஸ்ட்டில் வரும். இதுதான் வந்து ஆர்டர். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸாமில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் ஒரே நம்பரில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த 4 ஆப்ஷனில் வந்து எந்த நம்பர் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதை நோட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட்,
ரிப்பீட் ஆகியிருக்கா? ஸோ த சான்சஸ் வந்து அதிகம். மோஸ்ட்லி 99% வந்து இந்த சென்டென்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் சென்டென்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பாருங்கள். எந்த நம்பர் வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகியிருக்கோ அந்த சென்டென்ஸ்லேருந்து மேட் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸை வச்சு பேராகிராஃபை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இது வந்து டைமை வந்து சேவ் பண்ணும். மோஸ்ட்லி வந்து 99% கரெக்டாக தான் இருக்கும். திஸ் இஸ் எ டிப் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் MTS லெவல் கொஷின்ஸ் எஸ்பெஷலி ஃபார் யுவர் பிகினிங் ஆஃப் த ப்ரிப்பரேஷன், எஸ்பெஷலி த ஜம்பிள்டு சென்டென்சஸ் இந்த பார்ட். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து வேறு கான்செப்ட் பார்க்கலாம்.